நடிகர் ஆனந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். சார் வணக்கம். விஜயகாந்த் அவர்களோட ஆரம்ப காலத்திலிருந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. இன்று அவர் இல்லை அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அவர் ரொம்ப கம்பீரமாக ஆக்ஷன் காட்சிகள் நடித்தது உங்களோடு தான். இன்று அவர் இல்லைன்ற இந்த செய்தி எவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கு? சார் வணக்கம். காலையில் இந்த செய்தி கேட்ட பிறகு எனக்கு அது ஏற்றுக்கிறதுக்கு என் மனசு ரொம்ப தடுமாறுச்சு. இது நடந்திருக்குமா உண்மையான்னு சொல்லிட்டு. அவர் சென்ற முறை மருத்துவமனையில் இருக்கும்போது நான் ஷூட்டிங்கில் இருந்தேன். இன்னைக்கு காலையில் கூட ஷூட்டிங் ரேப் பண்ணிட்டோம் நாங்கள். சார் நம்ம எல்லாம் விட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற அவருடைய குடும்பம் தான். அவருடைய அண்ணி அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைங்க, அவர் நெருக்கமாக இருக்கிற அவருடைய குடும்பம். அவருக்கு என்னுடைய இரங்கல்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளுடைய கடமையை நம்ம முடிச்சுக்க முடியாது. பட் என்ன சொல்றது, என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களை யாராவது ஒருத்தங்க தவறுனாங்கன்னா எனக்கு என்ன வலி இருக்குமோ அதே வலி இவரை பிரிஞ்சு இருக்கிறதுல இருக்கு. என் கண்கள் லைட்டா கலங்க செய்யுது சார். எனக்கு நிறைய விஷயங்கள் நிறைய பேசுறோம். உலமாற நம்ம அவர் தள்ளி இருந்து பார்க்கற, கொஞ்சம் விலகி இருந்து பார்த்தது இந்த காலகட்டங்கள்ல மட்டும்தான். அவர் சந்திக்க முடியாது, அவர் பேச முடியாதுன்ற இந்த காலகட்டங்கள்ல தான் நான் விலகி இருந்தேன். தவிர அவர் கடைசி காலகட்டம் வரைக்கும் அவர் பேரரசு படம் வந்த வரைக்கும், பேரரசு நரசிம்மா பண்ற வரைக்குமே நானும் அவரும் ரொம்ப ரொம்ப நெருக்கமா, திரைப்படங்களுக்கு அப்பாற்பட்டு ஷூட்டிங் இல்லைன்னா கூட அவரோட நேரம் செலவழிக்கிற நேரங்கள்லாம் இருக்குது சார். நான் கிட்டத்தட்ட 82 இருந்து அவரை பார்த்துட்டு இருக்கேன் சார். அவர் ஒரு பேம்பூ சேர்ல, ஒரு பெரம்பு சேர் மாதிரி உட்காந்து அதுதான் ஷேவ் பண்ணுவார் உட்காந்துட்டு. ராஜாபாதர் ஸ்ட்ரீட்ல அவரு 14 ராஜாபாதர் ஸ்ட்ரீட்ல இருந்தாரு. நான் 13ல இருந்தேன். பக்கத்துல இருந்தோம். நான் திரைப்பட கல்லூரி மாணவனா நான் கல்லூரிக்கு போவேன். அவர் படப்பிடிப்புக்கு போவாரு. ஆனா நடிக்கிறதுக்காக ஒருத்தன் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அவருக்கும் அவர் எனக்கும் அந்த காலகட்டத்துல இருந்தே பழக்கம். அப்ப ராஜ்குமாருடைய மகன் சிவராஜ்குமார் என்ன ஹோட்டல்ல பிக்கப் பண்ணிட்டு போவாரு. அவரை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் நிற்கும். அவர் பெங்களூர் நண்பர்லாம் நிற்பாங்க விஜயகாந்த் சார் ஆபீஸ்ல. ஸோ அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள். என்ன சொல்றது, நாங்க புலன் விசாரணை படம் 100வது நாள் வரும்போது சொல்லப்போனா தந்தி பேப்பர்ல தான் வந்தது. அது தந்தி பேப்பர்ல ஒரு பக்கம் 100வது நாள், அந்த படத்தோட 100வது நாளும் அவருடைய திருமண அழைப்பு தினம் ஒன்னா வந்துச்சு. 2 பக்கம் நியூஸ் பிரைட்ல வந்துச்சு. அது நான் தமுக்க மைதானத்துல கலந்துக்கிட்டேன். அன்னைக்கு மறைந்த கலைஞர்களுடைய தலைமையில தான் அந்த திருமணம் நடந்துச்சு. அப்புறம் 96 நாங்க தங்கப்பேனா கொடுத்தது, கடற்கரையில வச்சு கொடுத்தது. அப்புறம் மறைந்த ஜிவி அவர்கள் மறைந்த போது ஹாரிங்டன் ரோட்ல அவருடைய இல்ல இருந்தபோது எனக்கு தான் போன் பேசி சொன்னாரு. உடனே கிளம்பி நிறைய நினைவுகளை அவரோட பகிர்ந்திருக்கீங்க. இன்னும் சொல்லணும்னா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அவரோட உடன் நடித்தவர்கள் நீங்களும் ஒருவர் உங்களுடைய இரங்கல் செய்திகளை பகிர்ந்து கொண்டீங்க. இணைந்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.